மாநிலத்தில் சுயாட்சி வேண்டும், இந்தி திணிப்பை கைவிட வேண்டும், இருமொழிக் கொள்கையை தான் கொண்டு வர வேண்டும், இதுதான் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்து செய்தி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்தியாளரிடம் கூறினார். தனது 72வது பிறந்தநாளை கொண்டாடும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பிரதமர், ஆளுநர் உட்பட பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் ரஜினிகாந்த் உள்ளிட்ட திரைப்பட பிரபலங்களும் வாழ்த்து தெரிவித்தனர். இந்த நிலையில் செய்திகளை சந்தித்த முதலமைச்சர் ஸ்டாலினிடம் தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் இல்லாத பிரச்சனையை தமிழக முதலமைச்சர் பேசி வருவதாக மத்திய அரசு குற்றச்சாட்டை முன்வைக்கிறது என்று கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் ஸ்டாலின், இல்லாத பிரச்சனை என்று சொல்லும்போது அதற்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை என கூறினார். அரசு விடுத்துள்ள அனைத்து கட்சி கூட்டத்தில் பாஜக பங்கேற்காது என தெரிவித்த மாநில தலைவர் அண்ணாமலை, தொகுதி மறுசீரமைப்பு குறித்து திமுகவினர் புரளி கிளப்புகிறார்கள் என்றும், மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்வதுதான் காங்கிரசின் திட்டம் என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்பதற்கான காரணம் குறித்து முதலமைச்சருக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளதாகவும் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் சீமான் வீட்டில் சம்மன் ஒட்டி காவல்துறையினர் நடந்து கொண்ட விதம் சரியில்லை என கண்டனம் தெரிவித்த அண்ணாமலை, ஆஜராகவில்லை என்றால் தான் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கூறினார். மேலும் தவேக, அதிமுகவுடன் கூட்டணி அமைக்காமல் 2026 தேர்தலில் தனித்து நிற்கும் என பிரசாந்த் கிஷோர் கூறியது அவரது தனிப்பட்ட கருத்தாக இருக்கலாம் என்றும் அண்ணாமலை கூறினார். நடிகை அளித்த பாலியல் புகார் தொடர்பான விசாரணைக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேற்று முன்தினம் இரவு 9:15 மணியளவில் சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜரானார். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த விசாரணையில் 70க்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டதாகவும், அதற்கு சீமான் அளித்த பதில்கள் வீடியோவாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியானது. இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சீமான், விசாரணைக்கு தாமதமாக வர காவல்துறையினரே காரணம் என்றும், என்னை அவமானப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் இந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்வைத்து வருகின்றனர் என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் என் வீட்டின் கதவில் ஒட்டப்பட்டுள்ள சம்மனை அகற்றியதில் எந்த தவறும் இல்லை என கூறிய சீமான், எங்கள் வீட்டில் இருந்த 2 கைது செய்ததும் அவர்களை தாக்கியதும் தான் தவறு என்று தெரிவித்தார். அதோடு கருணாநிதி என்னை கைது செய்து தலைவராக்கினார், இப்போது இவர்கள் என்னை கைது செய்து முதல்வராக்க உள்ளனர் என்றும் சீமான் பேசினார். சீமான் பொதுவெளியில் எல்லை கடந்து வெளிப்படையாக அருவருக்கத்தக்க வகையில் ஆபாசமாகவும் கீழ்த்தரமாகவும் பேசுகிறார் என்று குற்றம் சாட்டியுள்ள கரூர் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி, அவரை பொறுத்தவரை பெண்ணை தூக்கி போய் பாலியல் வன்கொடுமை செய்யாமல் வேறு எவ்விதமான பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டாலும் அது பிரச்சனை இல்லை, இது எவ்வளவு வக்கரமான மனநிலை என்றும் கடுமையாக சாடியுள்ளார். நடிகை அளித்த பாலியல் புகார் தொடர்பாக சீமான் பேசிய சில கருத்துக்கள் சர்ச்சையான நிலையில், தான் ஒரு மோசமான அரசியல்வாதி மட்டுமல்ல, அநாகரிகமான மனிதர் என மீண்டும் ஒருமுறை நிரூபித்திருக்கிறார் சீமான் என மயிலாடுதுறை காங்கிரஸ் எம்பி சுதா தனது எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார். மேலும் பொதுவெளியில் பெண்களை இவ்வளவு இழிவாக யாரும் பேசியிருக்க மாட்டார்கள் என்றும், தான் செய்த பாலியல் சம்பவங்களை பெருமையோடு நார்மலைஸ் பண்ணுகிறார் சீமான் என்றும் விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசும் கண்டனம் தெரிவித்துள்ளார். சொந்த தொகுதியிலேயே தோற்ற பிரசாந்த் கிஷோர் விஜயை எப்படி ஜெயிக்க வைக்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம் என சவாலாக பேசிய பாஜக பிரமுகர் சரத்குமார், வாட் ப்ரோ, வை ப்ரோ என விஜய் பாணியிலேயே எதிர்வினையாற்றினார். மேலும் அரசியல் வியூகத்தை வகுத்துக் கொடுக்க இந்தி தெரிந்த ஒருத்தர் வந்து உனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டுமா, டேய் எங்கடா இருக்கீங்க நீங்கெல்லாம், யாருக்கிட்ட ஃப்ராடுத்தனம் பண்றீங்க என சரத்குமார் தவேக தலைவர் விஜயை ஒருமையில் பேசியது பேசு பொருளாகியுள்ளது. அது மட்டுமில்லாமல் பிரசாந்த் கிஷோர் திமுகவை ஜெயிக்க வைத்தது போல விஜய் கட்சியை ஜெயிக்க வைப்பாரா, வரும் தேர்தலில் அதையும் பார்த்து விடுவோம் எனவும் சரத்குமார் பரபரப்பாக பேசியுள்ளார். 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க அதிமுக விருப்பம் தெரிவித்துள்ளதாக தவேகவின் சிறப்பு தேர்தல் வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் தனியார் செய்தி தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் கூறியுள்ளார். இருப்பினும் 2026 தேர்தலில் அதிமுகவுடன் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி இல்லை என தெரிவித்துள்ள பிரசாந்த் கிஷோர், தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிட்டு விஜய் ஆட்சியை பிடிப்பார் என்றும், அதற்கான வியூகத்தை விஜய் வகுத்து வருவதாகவும் பிரசாந்த் கிஷோர் கூறியுள்ளார். முன்னதாக தவேகவின் 2ஆம் ஆண்டு துவக்க விழாவில் பேசிய பிரசாந்த் கிஷோர், 2026 தேர்தலில் விஜயின் தவேக வெற்றி பெற்ற பிறகு தமிழில் உரையாற்றுவேன் என கூறியிருந்தார். திண்டுக்கல் மாவட்டத்தின் சிறுமலை பகுதிக்கு செல்லும் வழியில் வனத்துறைக்கு சொந்தமான வாட்சிங் டவர் அருகே துர்நாற்றம் வீசுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் சென்ற போலீசார் அங்கிருந்து ஆண் சடலத்தை மீட்டனர். மேலும் சடலத்தின் அருகில் பேட்டரி, டெட்டனேட்டர் ஆகியவை கண்டெடுக்கப்பட்டுள்ளதால் போலீசார் அதிர்ச்சியடைந்தனர். இந்த நிலையில் ATS எனப்படும் பயங்கரவாத எதிர்ப்பு படை Q பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் சம்பவ இடத்தில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் திண்டுக்கல் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.